வணக்கம் நண்பர்களே. புணர்ப்பு தோஷம் தோஷத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரியான தோஷத்தை பலனை கொடுக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரியான தோஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். புணர்ப்பு தோஷம் அப்படின்னா ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரே ராசியில் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ, அதாவது ஒரே ராசினா உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரே கட்டத்தில், ஒரே வீட்டில், ஒரே ராசியில் சந்திர பகவானும் சனி பகவானும் மட்டும் இணைந்து இருக்கோ அதுதான் புணர்ப்பு தோஷம். அல்லது சனி பகவானுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருந்தாலும் அதுவும் புணர்ப்பு தோஷமே. சனியும் சந்திரனும் இணைவதால் அல்லது பார்ப்பதால் ஏற்படக்கூடிய தோஷமே இந்த புணர்ப்பு தோஷம். சரி சார், புணர்ப்பு தோஷம் அமைப்பு சொல்லிட்டீங்க, அது என்ன மாதிரியான தோஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்தில் பிரச்சனையை கொடுக்கும், திருமணம் ஆகிறதே பிரச்சனையை கொடுக்கும், திருமணம் ஆன பிறகும் பிரச்சனையை கொடுக்கும் இந்த புணர்ப்பு தோஷம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிடும். கல்யாணத்தன்னைக்கு திருமண மேடை, கல்யாண மேடை வரைக்கும் போய் திருமணம் நிற்கிது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும். சில பேருக்கு மணமேடை வரைக்கும் போய் நிற்கும், சில பேருக்கு நிச்சயம் ஆகிடும், ஆனால் நிச்சயமான பிறகு கல்யாணம் நின்றுடும் ஏதோ ஒரு காரணத்தினால. சில பேருக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும், உறுதி பண்ணிடுவாங்க, ஆனால் கடைசியில் நிச்சயார்த்தம் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் தடைப்பட்டு விடும். இது போன்ற சூழ்நிலையை கொடுக்கறது தான் அந்த புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது, திருமணத்தில் தடையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த புணர்ப்பு தோஷம். திருமணம் ஆகிறத தடை, தாமத திருமணம், லேட் மேரேஜை கொடுக்கும் இந்த புணர்ப்பு தோஷம். என்ன காரணம், மனதிற்கு அதிபதியான சந்திரனுடன் இந்த சனி பகவான் இணையும் போது இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு மனசு ஒரு நிலையாக இருக்காது, முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புணர்ப்பு தோஷம் உடைய ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகும் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கும். திருமணம் ஆகிறதே பிரச்சனை, திருமணம் ஆனாலும் பிரச்சனை. தாமத திருமணத்தை கொடுக்கும், திருமணம் ஆன பிறகும் அந்த கணவர் அல்லது மனைவியுடன் பிரிவு, மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்களை இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும். இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தான் குறிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த புணர்ப்பு தோஷம் உடைய ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க முடிவு ஒரு நிலையாக இருக்காது, மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், ஏதாவது சிந்தனை, ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஜாதகர். இந்த புணர்ப்பு தோஷம் உடைய ஜாதகர் பார்த்திங்கன்னா தனக்கென ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க, அதாவது யார் கூடயும் சகஜமாக பேசி பழக மாட்டாங்க, தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கையை நடத்துக்குவாங்க, அந்த வாழ்க்கையை சுருக்கிப்பாங்க. அதாவது சகஜமாக ஃப்ரீயாக யார் கூடயும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க நெருங்கி. அதாவது தனக்குன்னு ஒரு வரம்பு, தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வாழக்கூடிய நபர்கள் இந்த புணர்ப்பு தோஷம் உடையவர்கள். இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி சந்திரன் நினைவோட குரு இருந்தாலோ அல்லது குரு பார்த்தாலோ இந்த தோஷத்தோட வீரியம் குறையும். குரு பார்வை, சுக்கிர பார்வை இருக்கும் பொழுது இந்த புணர்ப்பு தோஷத்தின் வீரியம் குறையும். இந்த புணர்ப்பு தோஷமுடைய ஜாதகர்கள் யோகா, மெடிடேஷன், தியானம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் இந்த புணர்ப்பு தோஷம் உடையவங்க செய்யணும். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மனசு நிலையாக இருக்காது, யாரையும் நம்ப மாட்டாங்க, எப்போதும் ஒரு சிந்தனையில், யோசனையிலே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த புணர்ப்பு தோஷம் உடைய நபர்கள். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி திருமண விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தாமத திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த புணர்ப்பு தோஷம். தாலி கட்டுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.